நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள்லையும் ரொம்பவே அதி புத்திசாலிகளான ராசிகள் எவை அப்படிங்கிறதையும், ஊரே மெச்சுற அளவுக்கு திறமையான ராசிக்காரர்கள் ஒரு 5 ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமாக. அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத, இந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம் தற்போது பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, எப்போவுமே சில மனிதர்கள் மட்டும் பிறருடைய நல்ல உறவை பேணுற அளவுக்கு அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு திறமை இருக்கிறவங்களாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அலுவலகத்தில், அதாவது ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, மற்ற உறவுகளோட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாகவே அவங்க வாழ்க்கை வந்து போகும். யார் கூடயும் பெருசாக சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் அவங்க காரியத்தில் கண்ணாகவே அப்படியே அழகாக அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ புத்திசாலிகளாக அவங்க இருப்பாங்க. புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போதே ஜோதிடத்தில் அதற்குரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா புதன். இந்த புத பகவான் ஒருவரோட ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னாவே அவங்களுக்கு இயற்கையாகவே புத்திசாலித்தனம் இருக்கும். நல்ல நிலை என்ன அப்படின்னா, லக்னத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இந்த புத பகவான் கெட்டு போகாமல் இருந்தார் அப்படின்னாவே ரொம்ப சிறப்பான புத்திசாலிகளாக அவங்க இருப்பாங்க. நுண்ணறிவுத்திறன் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. அந்த வகையில் புதனோட ராசிக்காரர்களான மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இயற்கையாகவே அதி புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போ தொடர்ந்து நம்ம அந்த 5 விசேஷமான ராசிகள் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவதாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்போவுமே ரொம்பவே புத்திசாலிகளாக கருதப்படுறாங்க. எதனால் அப்படின்னா, எதாக இருந்தாலும் அவங்க விரைவில் கற்றுக்கொள்கிறவங்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சாளர்களாகவும் எழுத்து திறமை இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. இனிமையான பேச்சால் எவ்வளவு கஷ்டமான சூழலையும் அழகாக சமாளிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கலைத்துறை, எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, இந்த எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க பேச்சு பிறருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சோசியல் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் மிதுன ராசிக்காரங்களை. எளிதில் பிற மக்களோட மிங்கிள் ஆகக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும். எல்லா வகையான மக்களோடையும் இவங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ரொம்பவே புத்திசாலிகள் அப்படின்னு இதில் முதலாவதாக சொல்லலாம். இவங்க ஒரு சூழ்நிலையை கையாளும் போது அழகாக அவங்க டேக்கிள் பண்ணி வெளியில் வருவாங்க. அதை பிரச்சனைகளில் மாட்டிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு சிறப்பாக அவங்க வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களோட முயற்சியால் தொழில், வாழ்க்கை இவை எல்லாத்துலேயுமே சிறப்பான வெற்றி அடையக்கூடியவர்களாகவும், ஆஃபீஸ் வட்டாரங்கள்லையும் இவங்க நல்ல பேர் வாங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்தது இரண்டாவதாக என்ன ராசி அப்படின்னா, புதனோட இன்னும் ஒரு ராசியான கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவர்கள். இவங்க எல்லா விஷயங்களையுமே நல்ல அறிவு, அதாவது புதன் உச்சமாகிற வீடு இந்த கன்னி ராசி. இவங்க ரொம்ப கூர்மையான நுண்ணறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஆழமாக டீப்பாக கவனித்து பிரச்சனைகளை தீர்க்கிறது, இதில் ரொம்பவே இவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ரொம்ப துல்லியமாக எந்த ஒரு வேலையும் செய்கிறதுலையும் நல்ல கணக்கு, சயின்ஸு, ஆராய்ச்சி துறையில் கன்னிராசிக்காரர்கள்லாம் நிறையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசாங்கம் சார்ந்த துறைகள்லையும் இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகம் பேர் இருப்பாங்க. இவங்களை பார்த்திங்கன்னா, நல்லா வேலை செய்கிறவங்களை காட்டிலும் இவங்க நல்லா புத்திசாலிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க அதி புத்திசாலிகள். இந்த மாதிரி சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். அடுத்தது மூன்றாவதாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே செவ்வாயோட ஆட்சி வீடாக இருக்கும்போதும் இவங்களுக்கு மன உறுதி ஜாஸ்தி. எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அடி ஆழம் வரைக்கும் போய் அதோட உண்மைத்தன்மை என்னென்னு சோதித்து பார்க்கக்கூடியவங்க. அவங்க ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க, சிறப்பான ஆராய்ச்சியாளர்கள். பார்த்திங்கன்னா, துப்பறிவு வேலை செய்கிறது இதெல்லாம் சைக்காலஜிஸ்டாரெலாம் அவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தில் அவங்க சிறப்பானவங்களாக இருப்பாங்க.
இப்போ மற்றவங்களால் வந்து செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டமான வேலையை கூட ரொம்ப சிறப்பான இவங்களோட செயல்களாக ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிறரோட வந்து ரொம்ப ஈஸியாக பேசி பழகி விஷயத்தை கறந்துருவாங்க. அவ்வளவு வந்து புத்திசாலிகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்தது 4வதாக எந்த ராசி அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியை சேர்ந்தவர்கள். தனுசு ராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னால் எதுவும் முடியும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குற வேலை, ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ரொம்ப புத்தி சாதுரியத்தோடு இவங்க கையாளக்கூடியவங்க. பிறரோட மனப்பாங்களே போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு நுண்ணறிவு திறன் கொண்டவங்க இவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலுமே எல்லா துறைகளிலுமே இவங்க பேரை சொன்னாவே ஒரு செல்வாக்கு அதிகம் உள்ளவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையிலையும் எல்லாம் வந்து இவங்க நினைக்கிறது வந்து நடக்கக்கூடியதாக வந்து அமைச்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுதி உள்ளவங்களாகவும் இவங்க வந்து தன்னை மாற்றிக்கிடுவாங்க. எந்த விஷயத்தையும் எடுத்த கவுத்துன்னு செய்ய மாட்டாங்க. புத்திசாலித்தனத்தால் வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து இவரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியவராகவும் இருக்கும். அந்தளவுக்கு சிறப்பான நுண்ணறிவு திறன் உடையவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். பிறரோட மனோதத்துவத்தை பற்றி பிறரோட மனசு வந்து என்ன மாதிரி நினைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அந்த சூழலை வந்து சிறப்பாக வந்து கையாளக்கூடிய ஒரு திறமை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்தது இறுதியாக கும்பராசியை சேர்ந்தவர்கள். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளை காட்டிலுமே ஐக்கியூ அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வழக்கத்துக்கு மாறாக இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து சிறப்பாக செய்யக்கூடிய அறிவுள்ள புத்திசாலிகள் அவங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நுண்ணறிவு திறன் வந்து விருச்சிக ராசி மாதிரி இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உளவியல் சார்ந்து போய் பேசுகிறவங்களா இருப்பாங்க. சிறப்பான புதிய சிந்தனை இருக்கும். நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க கும்பராசிக்காரர்கள். இந்த சிந்தனை, யோசனை இது எல்லாமே வந்து புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு அதை வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகவே இதுதான் நண்பர்களே, இந்த 5 ராசிக்காரர்கள் அதி புத்திசாலிகள் என சொல்லலாம். இந்த ராசியில் உங்கள் ராசி இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது தவிர எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்களில் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.